இந்த நாட்களில் பாவம் பெருகி இருக்கு. எங்கே போனாலும் பாவம். பாவம் இல்லாத இடமே கிடையாது. முந்தியெல்லாம் சர்ச்சுக்குள்ளே பாவம் செய்ய முடியாது. சர்ச்சு ஆல்டருக்குள்ளே பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். அப்படி போகும்போது அவர் பாவம் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஆண்டவர் உள்ளே என்ன செஞ்சிருவார்? அடிச்சிருவார். இப்போ நம்ம ஐயர்மாரெலாம் கயிறு கட்டியிருக்காங்கல்ல, அந்த கயிறுடைய பேசிக் அந்த காலத்தில் சங்கிலி கட்டி என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்க. இப்போ ஒருவேளை 1 மணி நேரம் ஒரு ஊழியக்காரர் உள்ளே இருந்தாருன்னா ஜெபிக்கிறார்னு நினைக்கிறோம். அன்னைக்கு அப்படி கிடையாது. 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா அடிச்சிட்டார் நினச்சி என்ன செய்வாங்க? கயிறில் இழுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் பாவம் செய்வது, அன்றைக்கு ஆலயத்துக்குள்ள பாவம் இல்லை, தெய்வீக ஆலயமாக இருந்தது. ஆண்டருடைய ஆலயத்துக்குள்ள பாவம் செய்து ஒருவேளை ஊழியக்காரர் கூட உள்ளே போக முடியாது. ஆனால் இன்னைக்கு சர்ச்சுக்குள்ளே பாவம் இருக்கு. சர்ச்சு ஆல்டரில் நின்று கோயிலை கழுவும் போது கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிற வாலிபர்கள் இருக்கிறாங்க. சர்ச்சு கமிட்டியில் கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிற வாலிபர்கள் இருக்கிறாங்க. ஏன் ஊழியக்காரரே கெட்ட வார்த்தை போட்டு திட்டுகிற ஒரு காலத்தின் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பாவம் பெருகி இருக்கு. ஊழியக்காரங்களும் அவங்களும் பாவம் செய்கிறாங்க தானே. குடிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, சிகரெட் அடிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிற ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்குற விசுவாசிகளும் இருக்கிறாங்க, அதே ஓட்டுக்கு பணம் வாங்குற ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். கடைசி காலம் பாவம் நிறைந்த ஒரு காலம். எங்க போனாலும் பாவம் 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 பாவம்.